தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. பூமியில பிறந்து செவ்வாய் கிரகத்துல இறந்து போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனரான ஈலான் மஸ்குக்கு விண்ண தாண்டிய அளவு கடந்த காதல் செவ்வாய் கிரகத்து மேல. பூமியில மரத்தை வளர்க்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் மஸ்குக்கு போர் அடிச்சிருச்சு போல. அவரோட ஆரம்பகால ஆசை என்ன தெரியுமா? செவ்வாய் கிரகத்துல ஒரு ரோஜா செடி வளர்க்கணும் அப்படிங்கிறது. அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. இன்டர் பிளானட்டரி லைஃப், அதாவது பூமியில இருக்கிறது போலவே வீடுகள் கட்டி சகல வசதிகளோட மனிதர்களை செவ்வாய் கிரகத்துல குடியேற்றணும் அப்படிங்கிறது தான். ஆனா இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. செவ்வாய் கிரகம் பூமியை விட ரொம்ப சின்னது. எவ்வளோ சின்னதுன்னா ஒரு பூமி 6.5 செவ்வாய் கிரகங்களுக்கு சமம். இப்போ நீங்கள் பூமியை உடைச்சிங்கன்னா அதுக்குள்ள 6.5 செவ்வாய் கிரகங்களை உள்ள ஃபிட் பண்ண முடியும். இன்னொன்று, இங்கே இருக்கிறது போல் அங்கே ஈர்ப்பு விசை இருக்காது. ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மி. பூமியோட கம்பேர் பண்ணுறப்போ வெறும் 38% ஈர்ப்பு விசை மட்டும்தான் செவ்வாய் கிரகத்தில் இருக்குது. ஆனால் ரெண்டுமே பாறைக்கோள்கள். ரெண்டுலையுமே மேற்பரப்பில் அயன் ரிச் ராக்ஸ் இருக்குது. ஆனால் செவ்வாய் கிரகத்தை நம்ம ரெட் பிளானட்னு சொல்கிறோம். ஏன்னா செவ்வாயில் துருப்பிடிச்ச நிறத்தில் இருக்கக்கூடிய இரும்பு தாதுக்களும் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பாலைவனங்களும் மிகுந்து காணப்படுறதால அது செக்கச்செவேல்னு இருக்குது பார்க்கறதுக்கு. அங்கேயும் பூமியை போலவே மலைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் பூமியை விட உயரமான மலைகள். செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலைக்கு பேர் ஒலிம்பஸ் மோன்ஸ். அந்த மலை எவ்வளோ பெருசு தெரியுமா? இங்கே பூமியில் இருக்க எவரெஸ்ட்டை விட 3 மடங்கு அதிக ஹைட் உள்ளது. இங்கே போலவே அங்கேயும் எரிமலைகள் இருக்குது. ஆனால் அது எதுவுமே இப்போ ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் அட்மாஸ்பியர், வளிமண்டலம். பூமியில் இருக்க காற்றுல 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், மீதி 0.04% கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் கொஞ்சம் லெவலில் மற்ற வாயுக்கள் இருக்குது. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களால் உயிரினங்களால் சுவாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா பூமியில் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட். அங்கே கார்பன் டை ஆக்சைடு 96% இருக்குது. ஆக்சிஜன் லெவல் பார்த்திங்கன்னா 0.145% மட்டும்தான். இன்னொன்று, மார்ஷியன் அட்மாஸ்பியர் ரொம்ப தின்னானது. எந்த அளவுக்குன்னா பூமியோட கம்பேர் பண்ணுறப்போ 100 மடங்கு செவ்வாய் கிரகத்தில் அடர்த்தி குறைவு. இன்னொன்று, செவ்வாய் கிரகத்தில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வறட்சியாக இருக்கும், இல்லை ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எவ்வளோனா உறைப்பனி அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். கிளைமேட்டே ஒரு மாதிரி ஹார்ஷாக தான் இருக்கும். ஆனால் அங்கே உயிரினங்கள் வாழ தேவையான லிக்விட் வாட்டர் ரெசர்வாயர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் தான் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள். இப்படி இருக்க நிலையில் சமீபத்தில் எலான் மஸ்க் வெல்கம் டு மார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணார். அந்த வீடியோவில் ஸ்பேஸ்ஷிப், ஸ்கை கிராப்பர்ஸ், கட்டடங்கள் அப்படின்னு அழகழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒன்று மிஸ்ஸிங். அதுதான் முக்கியமானது. என்னன்னா பசுமை. எங்கேயுமே மரங்கள் இல்லை, காடுகள் இல்லை. ஏதோ ரோபோக்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்க்குறப்போ டெஸ்லா ஃபேக்ட்ரிக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறப்போ. The beginning of a new age. இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸோட 23வது ஆண்டு விழாவை ஒட்டி இலான் மஸ்க் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். என்னன்னா, அடுத்த வருஷ கடைசியில் டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ஹியூமனாய்டு ரோபோ ஸ்டார்ஷிப் விண்கலம் மூலமாக செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறது தான். இந்த பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா 2029 மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்பலாம். ஆனால் அதை விட கூடுதல் வாய்ப்பு 2031 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த ஆப்டிமஸ் ரோபோ இனிஷியலாக ரொம்ப சாதாரணமாக ஃபேக்ட்ரி டாஸ்க்லாம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது அதுக்கு வந்த வாழ்வு செவ்வாய் கிரகத்துக்கு போக போகுது. இதெல்லாம் என்னங்க, சும்மா சாதாரணமாக நடக்குது, சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது போய் செவ்வாய் கிரகத்துக்கு போகிற மிஷனுக்கெலாம் ரெடியாக இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட கூட மங்கள்யான் 2 திட்டம் ரெடியாக இருக்குது. மார்ஸ் லேண்டர் மிஷன். செவ்வாய் கிரகத்தில் விண்கலத்தை தரையிறக்கி ரோவர் மூலமாக ஆராய்ச்சி பண்ணுறது தான் நம்மளுடைய பிளான்.
2035க்குள்ள இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், 2040ல் முதல் இந்தியன் நிலாவில் காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னொன்று தெரியுமா, மகாராஷ்டிரா மாநிலம் புனேல மஸ்க் ரோபோட்டிக்ஸ் கம்பெனி பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷனுக்காகவே, எஸ்பெஷலி மூன் அண்ட் மார்ஸில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவே ரோபோக்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. முகேஷ் பங்கரோட இந்த கம்பெனியில் செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஸ்பேஷியோ பிரைம், ரோபோ பிரைம் அப்படிங்கிற ரோபோக்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாசாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நிலாவுக்கு மனிதர்கள் அனுப்பணும், அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கும் ரோபோக்கள் அனுப்பாமல் அங்கேயும் மனுஷங்களையே ஃபஸ்ட் அனுப்பணும் அப்படின்ட்டு தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு சைனாவை பார்த்தோம்னா 2035க்குள்ளே ஒரு டீமை எப்படியாச்சும் மார்ஸுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு தீயாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேத்துக்கு முன்னாடியே மஸ்கோட ஸ்டார்ஷிப் அதோட வேலையை கச்சிதமாக முடிச்சிரும் அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டார்ஷிப் இன்னும் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் கூட ஸ்டார்ஷிப் மெகா ராக்கெட் வானத்தில் வெடிச்சு சிதறினதை நம்மளே பார்த்துருப்போம். சரி, ஸ்டார்ஷிப்போட பிழைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு மஸ்க் சொன்னது போலவே ஃப்யூச்சரில் பயங்கர கஷ்டமான டாஸ்க் செய்கிற அளவுக்கு ஆப்டிமஸ் ரோபோக்கள் மேம்படுத்தப்பட்டா செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் போக ரோபோக்கள் பாதை போட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். மார்ஸை காலனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மஸ்கோட ஐடியாவுக்கு பலர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் மார்டின் ரீஸ் என்ன சொன்னார்னா, ஏங்க பூமியிலே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, இங்கே சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக இருக்குது, காலநிலை மாற்றத்தால் நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் போய் செவ்வாயில் போய் நீங்கள் காலனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட கடுமையாக விமர்சித்தார். மார்ஸுக்கு மாஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது தானே மஸ்கோட ஐடியா. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக மைக்ரேட் ஆனவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, கை கால்களில் விலங்கு பூட்டி கிட்டத்தட்ட விலங்குகளை மாதிரியே இராணுவ விமானத்தில் நாடு கடத்தினாங்க அப்படின்னு பலரும் கடுமையாக விமர்சித்தாங்க. இப்போ மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பூமியில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்க முடியாததால் வேற வழி இல்லை அப்படின்ட்டு மார்ஸுக்கு மனிதர்களை குடிபெயர செய்யணும் அப்படிங்கிற பிளானை சொல்லியிருக்காரு. மஸ்கோட பிளான் அப்புறம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு டேஞ்சரஸ் இல்யூஷன் அப்படின்னு மார்டின் ரீஸ் கடுமையாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்படி அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலரும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மஸ்க் ஒரு போல்டான ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காரு. என்னென்னா, இன்னும் 20-30 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக மனுஷங்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அவரோட எய்ம் வெறும் விண்வெளி வீரர்களை மட்டும் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறது கிடையாது, மனிதர்களை, சாமானிய மனிதர்களையும் அனுப்பணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னும் ஆப்டிமஸ் ரோபோக்கள் ரெடியாகணும், ஸ்டார்ஷிப் தயாராகணும், இப்படி பல தடைகள் முன்னால் இருக்கிறதால மஸ்க் தன்னோட குறிக்கோளில் நிலையாக இருப்பாரா, இல்லை இன்னும் ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்தி செவ்வாய் கிரகத்தில் முதல்ல காலடி எடுத்து வைக்கிற பெருமையை ரோபோக்களுக்கு தராமல் மனிதர்களுக்கு தருவாரா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.